السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: وهو الذي ينزل الغيث من بعد ما قنطوا وينشر رحمته وهو الولي الحميد. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إن الرجل ليعمل بعمل أهل الجنة وإنه لمكتوب في الكتاب من أهل النار. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகி வல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் காத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்கள் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகை பொறுத்தவரை மனிதர்களுடைய எல்லா விதமான உயர் ரகமான கல்விகளும் அதற்குண்டான சாதனங்களும் எல்லாம் கிடைக்கப்பெற்ற பிறகும் கூட மனித சமுதாயம் ஒரு விஷயத்தை செயல்படுத்த வேண்டும் அல்லது உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக மிகப்பெரிய திட்டமிடல்கள், மிகப்பெரிய செயலாக்கங்கள் நமக்கு தேவைப்படுகின்றது. அதுபோன்று ஒரு காரியத்தை செய்வதற்கு காலத்தின் சூழ்நிலைகள் ஒத்துவர வேண்டும். எல்லாம் பார்த்துத்தான் ஒரு காரியத்தை, ஒரு செயலை நம்மால் செயல்படுத்த முடியும். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீனை பொறுத்தவரை எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் எந்த விதமான நேர காலங்களோ எந்த விதமான திட்டமிடல்களோ கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைத்த பொழுது, நினைத்த நேரங்களில் அந்த காரியங்களை செயலாற்றுவதற்குண்டான வல்லமையும் உரிமையும் படைத்தவன் என்பதை நாம் இது அழகாக தெளிவாக உணர்ந்திருக்கின்றோம். ஒரு காரியம் இதை இப்பொழுதுதான் செயல்படுத்த முடியும், ஒரு காரியம் இதை இப்பொழுது செயல்படுத்த முடியாது என்ற பாகுபாடுகள், வேறுபாடுகள் எல்லாம் மனிதர்களுக்கு வேண்டுமானால் இருக்கப்படலாம். அல்லாஹை பொறுத்தவரை, அவனது செயல்பாடுகளை பொறுத்தவரை அதற்குண்டான எந்த விதமான தடைகளும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் தன்னை குறித்து பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான ரீதிகளில் அறிமுகம் செய்யக்கூடிய ரப்பல் ஆலமீன் தன் வல்லமைகளை பறைசாற்றக்கூடிய ரீதியில் தனக்குண்டான சக்திகளை, அதிகாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்களுக்கு உணர்த்தக்கூடிய ரீதியில் சில இடங்களில் அல்லாஹ் தன்னை குறித்து அல்லாஹ் எப்படியும் அறிமுகம் செய்வான். ஒருவன் நபி, அந்த இறைவன் யாரு தெரியுமா? உங்களை படைத்த அந்த இறைவன் யாரு தெரியுமா? அவன் எப்பேற்பட்ட சக்திகளுக்கும் வல்லமைகளுக்கும் சொந்தக்காரன் தெரியுமா? இன்னொரு நுழைந்த அவன்தான் மேகத்தையும் மேகத்தின் மூலமாக மழையையும் தருகின்றான்.
எப்பொழுது தருகின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அழகாக சொல்லித் தருவான். மின் பஅதி மா கனது, கடுமையான நீரின் காலங்கள், உலகமே மழை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. எதிர்பார்த்து இறுதியில் நிராசையும் அடைந்துவிட்டு மனித சமுதாயம். அல்லாஹ் தான் சொல்றான், மின் பஅதி மா கனது, இதற்கு மேல் மழை பொழிவதற்கு, மழை வருவதற்கு சாத்தியக்கூறுகளே இல்லை என்று நிராசை அடைந்த பிறகு, மக்கள் எல்லாம் நிராசை அடைந்த பிறகு அல்லாஹ் சொல்றான், நான் அப்பொழுது மழையை கொடுக்க தகுதி பெற்றேன். மழையின் காலத்தில் தான் மழை வர வேண்டும். இது உலகம் சொல்லலாம், அறிவியல் உலகம் சொல்லலாம். மழைக்காலங்கள் முடிந்துவிட்டது, மழைக்குண்டான வாய்ப்புகளே கிடையாது, உலகம் சொல்லலாம், விஞ்ஞானம் சொல்லலாம். அல்லாஹ் சொல்றான், இதற்கு மேல் மழை வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளே கிடையாது என்று மக்கள் எல்லாம் நிராசை அடைந்த பிறகும் என்னால் மழையை தர முடியாத, அல்லது இனிமேல் மழை வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலத்திலும் என்னால் மழையை தர முடியும். அதன் மூலமாக எனது கருணையை நான் உலகத்தில் பரப்ப செய்ய முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை குறித்து, தனது ஆற்றல்களை குறித்து அல்லாஹ் அறிமுகம் செய்யக்கூடிய இடங்களில் இதுவும் உண்டு. அதே ரப்பல் ஆலமீன் தனது ஆற்றல்களை குறித்து மனித சமுதாயம் உணர்வதற்காக அல்லாஹ் இப்படியும் சொல்வான். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் இறைவன் யார் தெரியுமா? மாலிக்குல் முல்க். அவன் தான் அரசனுக்கெல்லாம் அரசன். துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸுல் முல்க மிம்மன் தஷா. ஒரு உலகத்தினுடைய எல்லா விதமான சதித்திட்டங்களையும் தீட்டிக் கொண்டு தான் மட்டுமே ஆட்சியாளர்கள் என்ற ரீதியில் வாழ துவங்கலாம். ஆனா அல்லாஹ் சொல்றான், துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸுல் முல்க மிம்மன் தஷா. தான் யாருக்கு நாடுகின்றேனோ அவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பேன், யாரிடத்தில் பிடிந்து வேண்டும் என்று விரும்புகின்றேனோ நான் பிடிங்கிறது. அவன் நினைக்கிறான் அரசாங்கத்துடைய செயல்படக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் நமக்கு சாதகம், நமக்கு இனிமேல் அரசாங்கம் என்று அவன் கருதலாம். அல்லாஹ் சொல்றான், அப்படி கருதக்கூடிய ஒருவரிலிருந்து உலகத்தினுடைய எல்லா ஆட்சி அதிகாரங்களையும் சந்தோஷப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒருவரிடமிருந்து என்னால் ஆட்சியை விரும்பி மற்றொரு இடத்தில் கொடுக்க முடியும். இதுவும் எனக்கு வல்லமை சார்ந்தது. அதே அல்லாஹ் எப்படி பேசுவான், இரவு பகலை மாறி மாறி வர செய்வர். எப்பேற்பட்ட விஞ்ஞானங்கள் வந்தாலும் இந்த நடைமுறை முழு சாத்தியமே கிடையாது. இவ்வளவு நேரத்திலிருந்து இவ்வளவு நேரம் வரை பகலாகவும், இதற்கு பிறகு இந்த நேரம் வரை இரவாகவும் இருக்கப்பட வேண்டும். எந்த விஞ்ஞானம் வளர்ந்தாலும் கண்டிப்பாக ஒருபோதும் அந்த விஞ்ஞானத்தினால் இந்த கால நிலையத்தை குறிப்பிட முடியாது. அல்லாஹ் சொல்றான், இரவு பகல் மாறி மாறி வருவது என்னால் மட்டுமே சாத்தியம். சொன்ன அல்லாஹ் செய்து தருவான், இன்னது இராடிக நல்வரத்தல்லின் அபுசார். இது போன்ற சில காரியங்கள் மூலமாக மனிதர்கள் இப்படித்தான் நடக்க முடியும், இப்படி செயல்படுத்த முடியாது என்றெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இந்த நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு நான் செயல்படுத்தக்கூடிய இந்த காரியங்கள் பின்னணியில் அகப்பார்வை உடையவர்களுக்கு நிச்சயமாக படிப்பினை உண்டு என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை குறித்துண்டான, தனது வல்லமையை குறித்துண்டான அறிமுகத்தை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் சொல்லி தருவான். நீ நாம் பார்க்கதான் போயிடும். கடந்த வாரங்கள் வரை கோடை காலம் எப்படி நாம் இருந்து மீண்டிருக்க போகின்றோம், எப்படி சமாளிக்க போற யோசிக்கிறோம். ஆனா கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்கவே கோடை என்பது ஒரு மழை காலத்திற்கு சமமாக அறிவியலாளர்கள் மழை காலங்களில் தரக்கூடிய எச்சரிக்கை போன்று இந்தந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலாட்டை ஒதுக்கக்கூடிய அளவில்
அளவிற்கு காலத்தின் சூழ்நிலைகளை பருவநிலை மாற்றங்களை அல்லாஹ் மாற்றி அமைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அறிவியல் உலகம் என்பது, விஞ்ஞான உலகம் என்பது எவ்வளவு தூரங்கள் வளர்ந்தோங்கி வந்த பிறகு நம்மால் சில காரியங்களை செயல்படுத்த முடியும், செயல்படுத்த முடியாது. அப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கான சில திட்டமிடல்கள் இப்படியெல்லாம் இருக்க அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். எனது வல்லமை என்பது, எனது ஆற்றல் என்பது இவைகளெல்லாம் கடந்து என்னால் எதையும் எப்பொழுதும் எப்படியும் செய்ய முடியும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு உணர்த்தி தரக்கூடிய நிறைய காரியங்கள் மூலமாக அல்லாஹ் தனது வல்லமைகளை குறித்து அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் பறைசாற்றுகின்றான். இமாம்கள் சொல்லித் தருவாங்க, இது போன்ற பருவநிலை மாற்றங்கள், காலத்தின் மாற்றங்கள், இதன் பின்னணியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு சொல்ல வருவது என்ன? அதாவது இயற்கையாக இந்த பருவநிலை மாற்றங்கள் இருக்கத்தான் வேண்டும். உலகம் விஞ்ஞானிகளை ஒப்புக்கொள்கின்றது. இருப்பினும் கூட உலகத்தின் பார்வையை கடந்து, அறிஞரின் பார்வையை கடந்து, ஆன்மீகத்தின் பார்வையில் இமாம்கள் சொல்லித் தருவாங்க, இது போன்ற பருவநிலை மாற்றங்கள் ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான். அதன் பின்னணியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு, இந்த அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன என்பதை குறித்து இமாம்கள் சில விதமான படிப்பினைகள் குறித்து நமக்கு சொல்லித் தருவார்கள். அதில் முதலாவது படிப்பினையாக இதாக்கான தகவல் துன்யா ததவையரு வசீபத்திஹா ததஹவ்வரு ஃபலைஸ ஹாதல் இன்சான் இல்லா வாஹிதுன் மின்ஹா. முதல் படிப்படையாக, முதல் பாடமாக நாம் இப்படி சொல்லித் தர்றாங்க. பருவநிலை மாற்றங்கள் மாறி மாறி வருகின்றது. அல்லாஹ் மாற்றி மாற்றி அமைக்கின்றான். வெயில் காலம் இது தொடங்கி இது முடியப்பட வேண்டும். மழை காலம் இப்பொழுது ஆரம்பித்து இது முடியப்பட வேண்டும். குளிர்காலம் இங்கு தொடங்கி இங்கு முடியப்பட வேண்டும். இது போன்ற ஒரு குறிப்பிட்ட வரைமுறைகளுக்குள்ளாக அல்லாஹ் இந்த பருவநிலைகளை மாற்றி மாற்றி வளர்ச்சியின் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு, இந்த உலகத்திற்கு சொல்ல வரக்கூடிய முதல் பாடம் நாம் சொல்லித் தருவாங்க. மனிதர்களின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த துன்பமும் சரி, எந்த இன்பமும் சரி, ஒரு வரையறுக்கப்பட்டதுதான். மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த துன்பமானாலும், எந்த இன்பமானாலும் அது அல்லாஹ்வினால் ஒரு வரையறுக்கப்பட்டதுதான். எப்படி காலத்தின் சூழ்நிலைகளை, பருவநிலை மாற்றங்களை 2 மாதங்களுக்கு 3 மாதங்களுக்கு ஒருமுறை மாற்றி அமைக்கின்றானோ அது போன்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அது நிரந்தரம் அல்ல. அல்லது மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பங்கள் அதுவும் நிரந்தரம் அல்ல. நமக்கு துன்பமே வருகின்றன என்று சில மனிதர்கள் அவசரப்பட்டு வேறு விதமான முடிவை ஏற்படுகின்றார்கள். வியாபாரத்தில் உண்மையாக நம்மால் சம்பாதிக்க முடியல, சில தவறு செஞ்சிடலாமா, முடிவை மாற்றிக்கிறோம். சில சூழ்நிலைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி பருவநிலை மாற்றங்களை அல்லாஹ் மாறி மாறி வளர்த்துகின்றானோ அது போன்றுதான் இன்பமோ துன்பமோ கவலையோ மகிழ்ச்சியோ எதுவானாலும் அல்லாஹ் அவைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றி தருவான் என்கிற நம்பிக்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற விஷயத்தின் மூலமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு, இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறான் என்பதாக ஆரம்ப பாடமாக படிப்படையாக வாங்கள் இந்த பருவநிலை மாற்றத்தின் பின்னால் நமக்கு சொல்லித் தருவார்கள். இரண்டாவது படிப்பனையாக இவங்க எப்படி சொல்லித் தருவாங்க, وتبدل الأحوال والأيام تذكرة للعبد في مستقبل عمره وموعد لقائه مع ربه. காலங்கள், பருவநிலை மாற்றங்கள் மாறி மாறி வருகின்றது. அதன் மூலமாக நமது ஒவ்வொரு தினங்களும் கடக்கின்றது. அப்படி தினங்கள் கடப்பதன் மூலமாக மனிதா, நீ உனது எல்லையாக இருக்கக்கூடிய, ஒரு குறிப்பிட்ட தவறையாக இருக்கக்கூடிய மரணத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றாய்.
கால சூழ்நிலையே மாறிக்கொண்டே வருகின்றது. அதன் மூலமாக நாட்கள் கடத்தாக்கப்படுகின்றது. அப்படி நாட்கள் கடப்பதன் மூலமாக மனிதா உனக்கு அல்லாஹ் வகுத்திருக்கக்கூடிய அந்த மரணத்தை நோக்கி குறிப்பிட்ட அந்த அஜலை நோக்கி நீ நடந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதைதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற பருவநிலை மாற்றத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு சொல்ல வருகின்றான் என்பதாக இமாம் இப்படி சொல்லி தருவான். அல்லாஹ் திருமலை மிக தெளிவாக சொல்வான், சும்மா இளைய மருந்திருக்கும் நம்பியும் தப்பத்தளிப்போம். உலகத்தில் நீங்கள் செய்ததை, உலகத்தில் நீங்கள் சம்பாதித்ததை சும்மா இளைய மருந்திருக்கும் பின்பு நீங்கள் இனியன்பால் நீட்டப்படுவீர்கள். அப்படி நீட்டப்படுகின்ற பொழுது நம்பியிருக்கும் தப்பத்தளிப்போம். நீங்கள் இதை செய்து கொண்டிருந்தீர்களோ அந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு நான் அறிவிப்பேன். பின்னால் என்ன நடக்கும்? மரணத்தோடு முடிவிடவில்லை. மரணத்திற்கு பிறகு என்ன நடைபெறும் என்பதை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். எனவே ஒரு மூமினுக்கு மௌத் என்பது அது முடிவல்ல. ஒரு மூமினை பொறுத்தவரை மௌத் ஒரு முடிவல்ல. அதற்கு பிறகுதான் அவரது மறுமை வாழ்க்கையுடைய புதிய அத்தியாயம் தொடங்கப்படுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நோக்கி நாம் பயணிக்கின்றோம் என்பதை உணர்த்தத்தான் இந்த பருவநிலை மாற்றங்கள் என்பதாக நாங்கள் இரண்டாவது படிப்பினை சொல்லித் தருவார். மூன்றாவது படிப்பினையாக இப்படி சொல்லித் தருவாங்க. இந்த உலகம் ஒருபோதும் நிரந்தரமானதல்ல. அது சுற்றிக் கொண்டே இருக்கும், சுழண்டு கொண்டே இருக்கும். அதுபோன்றுதான் மனிதனுக்கு தரப்படக்கூடிய பதவிகள் என்பது, மனிதனுக்கு கிடைக்கப்படக்கூடிய சில ஞாபகங்கள் என்பது அப்படித்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சில ஞாபகங்களை கொடுத்துள்ளான் என்பதால் நாம் அவனை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் நமக்கு சில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி விடக் கூடாது. எப்படி இந்த உலகம் நிரந்தரமானதல்லவோ, எப்படி இந்த உலகம் சுழன்று கொண்டே இருக்கின்றதோ, அதுபோதுதான் அதிகாரம் என்பது. அதுபோன்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஞாபகம் என்பது. அது நமது கரங்களில் மட்டும்தான் இருக்கும். நிரந்தரம் யாரும் சொல்லிவிட முடியாது. கரங்கள் மாறும். இன்று ஒருவரின் கரங்கள் ஆட்சி என்று சொன்னால் நாளை மற்றொரு கரங்கள் காலங்கள் மாறும். இந்த நமக்கு ஞாபகத்தாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஞாபகம் நம்மை மட்டும் சார்ந்தல்ல. சில காலங்கள் அது மாறும். இந்த யதார்த்தத்தை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த காலநிலை மாற்றங்களை, பருவநிலை மாற்றங்களை அல்லாஹ் அமைத்திருக்கின்றான் என்பதால் இமாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருவான். அல்லாஹை பொறுத்தவரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மாற்றங்கள் மிகப்பெரிய நேரங்கள் தேவையில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றங்கள் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய நேரங்கள் தேவையில்லை. எப்படி வெயில் காலம் எதிர்பாராமல் மழை வந்தது, எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரவை சில நேரங்களுக்குள்ள அல்லாஹ் பகலாக மாற்றுகின்றான், பகலை சில நேரங்களுக்குள்ள அல்லாஹ் இரவாக மாற்றுகின்றானோ அது போன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு அல்லாஹ்விற்கு நிறைய நேரங்கள் தேவையில்லை. கன பொருள் கூட அல்லாஹ் அவனை வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடுவான் என்பதை இதனை பாரமாக நாங்கள் சொல்லித் தருவான். புகாரியுடைய ஹதீஸ் நபிகள் பெருமான் சொல்வார்கள், இன்ன ரஜுல லயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னah. ஒரு மனிதர் வாழும் காலங்களில் அதிகமாக நல்லாமல் புரிவார், சூழவாதிகளை காரியங்களை செய்து கொண்டு வருவார். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு உண்டான பதிவேட்டில் லவ்ஹுல் மஹ்பூஸில் அவரை நரகவாதி என்று அல்லாஹ் எழுதி இருக்கின்றார். அல்லாஹ் ஒருவரை நரகவாதி என்று எழுதியிருக்க அவர் காலங்களில் வாழும் காலங்களில் விதமாக நலவான காரியங்களை, நன்மையான காரியங்களை செய்து வருகின்றார். பகல மோட்டிகி தகவல் சாமிர வியாமையாக இருந்தால் பமாத்த பதகல் என்னார். அவரது மௌத்து சபையில் இருக்கின்ற பொழுது, அவரது மரணம் அவரை நெருங்குகின்ற பொழுது, அந்த மரணத்திற்கு சில காலங்களுக்கு முன்பாக அவரது நிலைமை மாறுகின்றது. அவர் பாவமான காரியத்தை செய்கிறாரு, பாவத்தோடு மரணிக்கின்றார். எனவே அவர் நரகவாதியாக மாறிவிட்டார். புகாரியுடைய ஹதீஸ். அதே நபிகள் பெருமானார் இப்படி
கிடைக்கின்றார். ஆனால் அவரை குறித்து அல்லாஹ் கூறவான் என்று அல்லாஹ் அவரை பற்றியும் எழுதி வைத்திருக்கின்றார். அவரது மரணம் அவரை சமீபிக்கின்ற பொழுது அவரது வாழ்க்கை மாறுகின்றது. நலவான காரியங்களை செய்கிறாரு, நலவான காரியத்தில் மரணிக்கின்றார். அவர் கூறவாதியா மாறிவிட்டார். நிரந்தரமாக சொல்லிக்கிறார். இதுபோன்ற ஹதீஸில் நமக்கு சொல்ல வருவது, அதிகபரமாக சொல்ல வருவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றம் மிகப்பெரிய காலங்கள்லாம் தேவையில்லை. அல்லாஹ் நாடுதான் சொன்னா சில பொழுதுகளில் சில நிமிடங்களில் அந்த வாழ்க்கையை ஒரு மாறி போகும். எனவே இமாம்கள் இப்படி சொல்லி சொல்லுவாங்க, ஒருவர் நல்ல மாதிரி செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த நல்ல மாதிரி கொண்டு பெருமை அடிக்காது. ஒருவர் நல்ல மாதிரி செய்யறாருன்னு சொன்னா அந்த நல்ல மாதிரியை கொண்டு பெருமை அடிக்காது. அதுபோன்று யார் நல்லாமல் செய்யவில்லையோ அவரை இழிவாக கருதாது. இரண்டு விஷயங்கள், நாம் நல்லாமல் செய்வதன் மூலமாக நான் தான் நல்லவர், நான் தான் நல்லாமல் செய்வதை பெருமை அடிக்காதீங்க. இரண்டாவது, யார் அந்த நல்ல அமர்வு செய்யவில்லையோ அவர்களை இழிவாக கருதாதீர்கள், இழிவாக பார்க்காதீர்கள். காரணம், அல்லாஹ் நாடினால் சில நிமிடங்களில் சில பொழுதுகளில் உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றி அமைக்க முடியும் என்கிற யதார்த்தத்தை உணர்த்தத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காரணங்களின் மாற்றங்களை அல்லாஹ் நமது கண் முன்னால் காட்டுகிறான் என்றால் இமாம்கள் சொல்லித் தருவான். நிறைய வரலாறுகளை தாங்கி இருக்கக்கூடிய அருள்மறை திருமலையுடைய 29ஆம் சூரா பாடம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நல்ல மனிதனுடைய வரலாறை குறித்து அல்லாஹ் பேசி காட்டுவான். இன்னா பலவுனாகும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா, திட்டமாக நாம் தோட்டவாசிகளை நாம் சோதித்தோம். அல்லாஹ் அந்த நிகழ்ச்சி அந்த ஆரம்பம் செய்யும். இந்த ஆயத்திற்கு விருது வழங்கக்கூடிய இமாம்கள் இப்படி எழுதி தருவாங்க. என்ன வரலாறுன்னு சொன்னா, ஹபஷா தேசத்தில் வசித்த அல்லது யமனில் வாழ்ந்த ஒரு நல்ல அடியார், அவருக்கு மிகப்பெரிய தோட்டம் பெறவும் சொத்தாக இருந்தது. அவருக்கு மிகப்பெரிய தோட்டம் பெறவும் சொத்தாக இருந்தது. இவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, எப்போது இவரது தோட்டத்தில் அறுவடைக்கு தயாராகுவார்களோ அப்படி அறுவடைக்கு தயாராகின்ற பொழுது அந்த ஊர் முழுக்க சொல்லிடுவாரு, என் தோட்டத்துக்கு எல்லா ஏழைகளும் வாங்க, இன்னைக்கு நாங்க அறுவடை செய்ய போறோம், என் தோட்டத்துக்கு இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஏழைகளும் வாருங்கள் என்கின்ற ஒரு அறிவிப்பை செய்வாரு. அந்த அறிவிப்பை கேட்டு அந்த ஊருடைய எல்லா ஏழைகளும் எல்லா வசதியற்றவர்களும் அந்த தோட்டத்திற்கு வருவார்கள். இவர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய தனி வர்க்கங்களை பழங்களை அறுவடை செய்வார். அறுவடை செய்து இவருக்கும் இவரது குடும்பத்திற்கும் போதுமான அளவு எடுத்துக்கொண்ட பிறகு மீதம் இருக்கக்கூடிய எல்லா தனி வர்க்கங்களையும் பலன்களையும் அந்த ஊருடைய ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்திருவார். மீதம் இருக்கக்கூடிய எல்லா தனி வர்க்கங்களையும் அந்த ஊருடைய ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்திருவார். இது அவருடைய தொடர்ச்சியான வளம். இந்த நல்ல மனிதர் ஒரு நாள் வஃபாத்தாக விடுகின்றார். இந்த நல்ல மனிதர் ஒரு நாள் மரணம் செய்திருக்கின்றார். அவருக்கு 3 மகன்கள், அவருக்கு 3 பிள்ளைகள். தந்தையின் மரணத்திற்கு பிறகு 3 பிள்ளைகள் பேசினாங்க. அன்னைக்கு அத்தாவுக்கு நாம 3 பிள்ளைங்க பிள்ளை, ஆனா இன்னைக்கு நமக்கு கல்யாணம் முடிஞ்சு நாம இன்னைக்கு பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கிறோம். நம்ம குடும்பம் பெருசாயிடுச்சு. நம்ம தந்தை ஒரு மடைய, நம் தந்தை ஒரு மடைய, செல்வத்தை இப்படி சேமிக்க அவருக்கு தெரியல, வீணா செலவழிச்சாரு. அதனால இனி நாம என்ன செய்யணும், அது அவரை மாதிரி இருக்கக்கூடாது, நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும், நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்து சகோதரர் 3 பேரும் பேசிக்கிட்டாங்க. இந்த முறை நாம் அறுவடை செய்கின்ற பொழுது யாருக்கும் சொல்லக்கூடாது. இந்த முறை நாம் அறுவடை செய்கின்ற பொழுது யாருக்கும் சொல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அதிகாலை விடுவதற்கு முன்பாக, குறிப்பாக சகஜ நேரம் போது இந்த நேரத்தில் தோட்டத்துக்கு போகணும், எல்லா பழங்களும் அறுவடை செஞ்சு மொத்தமா வீட்டுக்கு கொண்டு வந்துடணும் என்கின்ற முடிவை எடுத்துக்கொண்டு இரவு தூங்குறாங்க. என்கிற முடிவை எடுத்துக்கொண்டு இரவு தூங்குறாங்க.
அவரை பேசி வைத்ததை போன்று அதிகாலை விடுவதற்கு முன்பாக சில கூட்டத்துக்கு சகோதரர் 3 பேரும் கிளம்பி வர்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலையை பேசி காட்டுவான். நான் எதிர்கொள்ள கழிவமா அழைக்கும் மிஸ்கின் முகஜவால அகர்ஜின் காவிரி மிஸ்கின் யார் வந்துடக்கூடாது எல்லாத்தையும் விரட்டி முடிவு பண்ணி வர்றாங்க. இவர்கள் வருவதற்கு முன்பாக இவங்க தொடர்ந்து வர்றாங்க, தொடர்ந்து வந்து பார்க்கிறாங்க. இவர்கள் தோட்டம் தானா இது வந்து அவனால் நம்ப முடியுது. பழங்கள் எல்லாம் கிழித்து வளர்ந்த அறுவடைக்கு தயாராக இருந்து இவர்களுடைய தோட்டம் தானா இது என்று அவர்களால் நம்ப முடியுது. என்ன நடந்தது அல்லாஹ் சொல்லிக்கிறான். இவர்கள் வருவதற்கு முன்பாகவே இரவோடு இரவாக ஒரு நெருப்பு காட்சி அனுப்பி அல்லாஹ் மொத்தமா தெரிவித்தார். இரவோடு இரவாக ஒரு நெருப்பு காட்சி அனுப்பி அல்லாஹ் தோட்டத்தினுடைய ஒட்டுமொத்த மரங்களையும் பழங்களையும் அல்லாஹ் தடுக்கி விட்டார். வந்து பார்க்கக்கூடிய சகோதரர் 3 சொல்றாங்க, இது எங்களை தோட்டமா என்று அவர்களால் நம்ப முடியும். அல்லாஹ் சொல்லி தர்றான், உனக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று அது உனக்காக மட்டுமானதல்ல. செல்வம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகம் கொடுத்திருக்கின்றானா அது உனக்காக மட்டுமல்ல, அது ஏழைகளுக்கு உண்டான பங்கீடும் உண்டு. அப்படி கொடுக்க மறுத்தால் அல்லாஹ் சொல்றான், நீ நினைக்கிறான் இது எனக்குதான் சொந்தம். அல்லாஹ் சொல்றான், கன பொழுதில் நான் மொத்தமாக அழைச்சிருவேன். நம்முடைய வாழ்க்கை செய்வதை பார்த்திருக்கலாம். 10 தலைமுறைக்கு சாப்பிடலாம், 8 தலைமுறைக்கு சாப்பிடுறது அவ்வளவு இருக்கும்பாங்க. ஆனா அவங்க நம்ம தன்முறை பார்த்திருப்போம், வளரும் தலைமுறை நடுவில் நிற்கும், வளரும் தலைமுறையில் நடு வீதியை நிற்கும். அல்லாஹ் சொல்லித்தர வருவது அப்படித்தான். எந்த ஒரு ஞாபகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு கொடுத்திருக்கிறான் என்கின்ற நன்றி விவகாரத்தோடு நன்றி பாராட்டுதலோடு நமது வாழ்க்கையை நாம் கழித்தால் கண்டிப்பாக அந்த ஞாபகம் நமக்கானதாக இருக்கும். இல்லை என்கின்ற பொழுது அந்த ஞாபகம் அவன் எப்படி கொடுத்தானோ அதை விட விரைவாக கன பொழுது கன நேரங்கள் என்னால் அது ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட முடியும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுபோன்ற வரலாறு பின்னால் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருவோம். அதை இமாம் சொல்லித்தர வருவதுதான். இதுபோன்ற பருவநிலை மாற்றங்கள், காலநிலை மாற்றங்கள், குறிப்பாக கோடையின் காலங்கள் நம்மால் ஏற்றிற்குள்ளாக கூட அமர முடியும் என்று யோசிக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலத்தின் சூழ்நிலை அல்லாஹ் மாற்றிருக்கிறான். அல்லாஹ் சொன்னவர்கள் ஒன்று மட்டும்தான், மனிதனுக்கு மட்டும்தான் காலத்திற்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு வேற காலங்கள் தேவை. என்னை பொறுத்தவரை நான் நினைத்த பொழுது எதையும் எப்படியும் என்னால் செய்து காட்ட முடியும் என்பதைதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற பருவநிலை மாற்றத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தர வருகின்றான் என்பதை இமாம்கள் மிகப்பெரிய பாடமாக இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருவான். அல்லாஹ் திருமலை ஒன்றை இப்படி சொல்லுவான், அல்லாஹ் லம் யகுன் முஹய்யிரன் நிஅமத்தன் அன்அமஹா அலா கௌமி. ஒரு சமுதாயத்திற்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய ஞாபகத்தை அறுப்படையே நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். இதுவரை தெரியுமா, ஹத்தா யுகையிரு மாபி அன்புத்திஹிம். அந்த ஞாபகத்திற்கு முரணாக அவர்கள் நடந்து கொண்டால் அந்த ஞாபகத்தை நான் புரிகிறேன். ஒரு சமுதாயத்துக்கு நான் ஞாபகத்தை கொடுத்திருக்கிறேன், நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். அவர்களாகவே தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டால், நன்றி கற்றவர்களாக நடந்து கொண்டால் கண்டிப்பாக கொடுத்த ஞாபகத்தை என்னால் கனப்பொழுது என்னால் நீக்க முடியும். அதற்குண்டான வல்லமை படைத்தவன் நான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்க உணர்த்த சொல்வான். அன்பிற்குரிய அல்லாஹ் வழியாளர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த ஞாபகங்களுக்கு நன்றி பாராட்டி வாழ்வோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சோதனைகளே தொகையோடு கலந்தாழ்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலம் முழுவதும் நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியார்களாக, அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஞாபகங்களுக்கு வாழும் காலம் முழுக்க உபகாரத்தில் வாழக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வாசல் ஜாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.